ஐரோப்பிய விமான நிலையங்கள் கோடைக்கால பயண நெரிசலை சமாளிக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2 மாதங்களை விட ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கூடுதலாக 4 கோடி பயணிகள் விமான பயணத்தை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு ரோமில் புதிய டிஜிட்டல் இமிகிரேஷன் விதிமுறை காரணமாக பயணிகள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பா முழுவதும் இதே சூழல்தான். இமிகிரேஷன் பகுதிகளில் வரிசைகள் நீளமாக இருக்கின்றன. ஐரோப்பாவின் பிற பகுதிகளில் மக்கள் மணிக்கணக்கில் வரிசையாக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிகிறது. இது நிச்சயமாக நல்லதல்ல. ஏப்ரல் மாதத்தில் இமிகிரேஷன் அதிகாரிகளின் நேரடி சோதனைகள் மற்றும் பாஸ்போர்ட்டில் கையால் முத்திரையிடுதல் ஆகியவற்றுக்கு பதிலாக டிஜிட்டல் பயோமெட்ரிக் பரிசோதனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறை முழு ஐரோப்பிய ஒன்றிய ஷெங்கன் பகுதிகள் மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழையும் ஐரோப்பிய ஒன்றியம் சாராத அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தும். வழக்கமான பாஸ்போர்ட் சரிபார்ப்பு மற்றும் முத்திரையிடுதல் நடைமுறைக்கு சுமார் 60 வினாடிகள் ஆகும். புதிய பயோமெட்ரிக் நடைமுறைக்கு 90 வினாடிகள் ஆகலாம். இதைவிட அதிக நேரம் எடுத்தால் வரிசை அதிகரித்துவிடும். இது வெறும் சில நொடிகள் மட்டுமே எடுக்கும் சிறிய விஷயமாக தோன்றலாம். ஆனால் எல்லை வழியாக தினமும் கடந்து செல்லும் 50 அல்லது 60,000 பேருக்கு இந்த சிறிய கால அளவு கூட பெரும் நெரிசலை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்தக்கூடும். இந்த நடைமுறையில் 2 கட்டங்கள் இருக்கின்றன. முதலாவதாக கியோஸ்க் எனப்படும் சுய சேவை இயந்திரம். இதில் பயணிகள் தங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் செய்தும் புகைப்படம் மற்றும் கைரேகைகளை வழங்கியும் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்கிறார்கள். அவர்கள் இமிகிரேஷன் அதிகாரியின் அறைக்குள் செல்கிறார்கள். அங்கு பயணியின் பயோமெட்ரிக்ஸ் மீண்டும் சரிபார்க்கப்படுவதுடன் நாட்டிற்குள் நுழைந்த மற்றும் வெளியேறிய துல்லியமான தேதிகளும் கணினியில் பதிவு செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் பல்வேறு உற்பத்தியாளர்களின் வெவ்வேறு மென்பொருள்களை பயன்படுத்துகின்றன. இது இந்த புதிய முறையில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை சரி செய்வதை கடினமாக்குகிறது. ஐரோப்பாவில் உள்ள பல்வேறு உறுப்பு நாடுகள் வெவ்வேறு விமான நிலைய தொழில்நுட்பங்களை கொண்டிருப்பது ஒரு பெரிய சிக்கல். மற்றொரு சிக்கல் அமெரிக்கா மற்றும் வேறு சில நாடுகளைப் போல ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாஸ்போர்ட் சோதனையை எதிர்கொள்ள தயாராவதற்கோ அல்லது பயோமெட்ரிக் சோதனையின் ஒரு பகுதியை முன்கூட்டியே செய்து கொள்வதற்கோ பயணிகளுக்கு இங்கு வாய்ப்பே இல்லை. நீண்ட வரிசைகள் இன்னும் மோசமடையலாம் என்று நிபுணர்கள் எதிர்பார்ப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். இதுவரை வழக்கமான பாஸ்போர்ட் சோதனைகள் மற்றும் முத்திரையிடும் நடைமுறைகளை தொடர்ந்து மேற்கொள்ள கிரீஸிற்கு மட்டுமே ஐரோப்பிய ஒன்றியம் விலக்கு அளித்துள்ளது. மேலும் பல ஐரோப்பிய ஒன்றிய விமான நிலையங்களும் இதை பின்பற்றக்கூடும். விமான நிலைய நிர்வாகிகளும் மேலதிக விலக்குகளை கோருகின்றனர். அது கிடைக்காத வரை இந்த பிரச்சனை நீடிக்கும். ரோம் முதல் லிஸ்பன், பிரசல்ஸ் மற்றும் பிராங்க்ஃபர்ட் வரை பாஸ்போர்ட் சோதனை சாவடிகளில் பயணிகள் குவிந்து கிடக்கின்றனர். சில வரிசைகள் நூற்றுக்கணக்கான மீட்டர்களுக்கு நீண்டுள்ளன. சில நேரங்களில் வரிசை கிட்டத்தட்ட விமான ஓடுபாதை வரை செல்கிறது. பல பயணிகள் 1 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக காத்திருக்கின்றனர். மேலும் பல ஐரோப்பிய விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுவதாக அறிகிறோம். சில இடங்களில் இந்த வரிசை 5 மணி நேரம் வரை நீடிப்பதாக தெரிய வருகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த சூழ்நிலை கவலைக்குரியதாகவே உள்ளது. சில பயணிகள் தங்கள் விமானங்களையே தவறவிட்டுள்ளனர். மிலனிலிருந்து மான்செஸ்டருக்கு சென்ற ஒரு ஈசிஜெட் விமானம் 100க்கும் மேற்பட்டோர் அழைத்து செல்லாமலேயே கிளம்பிவிட்டது. தற்போதைக்கு நிலைமை விரைவில் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இலையுதிர் காலத்திற்குள் இமிகிரேஷன் அதிகாரிகள் கூடுதலாக கியோஸ், கைரேகை பரிசோதனை இயந்திரம் போன்ற உபகரணங்களை கூடுதலாக வாங்குவதற்கு உத்தரவிடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆனால் இது வரிசைகளை குறைக்க உதவுமா? அதற்கு நாம் அடுத்த ஆண்டு வரைதான் காத்திருக்க வேண்டும்.